கூகுள் சிஏ நியூஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மார்ச் 3 மற்றும் 4க்கான முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், மார்ச் 14 இந்த நாள்ல தமிழ்நாட்டோட வரலாற்றிலே முதல் முறையாக பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்க போறாங்க. இந்த நாள்ல தான் தமிழ்நாடு பட்ஜெட் இந்த வருஷம் தாக்கல் பண்றாங்க. இதே நாள்ல தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பொருளாதார ஆய்வறிக்கை முதல் முறையாக சமர்ப்பிக்க போறாரு. இந்தியால எப்போதும் பண்ணுவாங்க. எப்பனா ஜனவரி 31, அதாவது பட்ஜெட் பிப்ரவரி 1 பண்ணுவாங்கல்ல, அதற்கு முதல் நாள். செகண்ட் ஒன், ஆங்கிலம் சமீபத்துல ஒரு நாட்டுல ஆட்சி மொழியா அங்கீகரிச்சிருக்காங்க. எந்த நாட்டுலனா அமெரிக்க நாட்டுல. இதே மாதிரி நம்ம இந்தியால ஆட்சி மொழி ஆங்கிலம் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னா நாகாலாந்துல இருக்கு. அமெரிக்காவோட தற்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருக்காரு. போன 20 ஜனவரி 2025 பதவியேற்றிருப்பாரு. அடுத்தது 2025 ரஞ்சி டிராஃபில யாரு சாம்பியன் பட்டம் வின் பண்ணிருக்காங்கன்னா விதர்பா அணி, இவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. ரஞ்சி டிராஃபின்றது இந்தியாவில் நடக்கிற உள்ளூர் போட்டிகளே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ரஞ்சி டிராஃபி. நெக்ஸ்ட் ஒன், மார்ச் 3 இது என்ன டேனா உலக வனவிலங்குகள் நாள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டே. இதுக்கு அடுத்தது 2025 மே, அதாவது இந்த மே மந்த் பாத்தீங்கன்னா 16வது ஆசிய வகை சிங்கங்கள் பற்றிய கணக்கெடுப்பு இந்தியாவில மேற்கொள்ள போறாங்க. இன்னும் டேட் சொல்லல, மந்த் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனா ஆசிய வகை சிங்கம் இந்தியாவில எங்க காணப்படுது, இது நிறைய எக்ஸாம்ல ஜிகேல கேட்டிருக்காங்க. கிர் ஃபாரஸ்ட், இது எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், நவரத்ன அந்தஸ்து சமீபத்துல இந்தியன் ரயில்வேஸ்ல யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா IRCTC, இதோடைய ஃபுல் ஃபார்ம் இந்தியன் ரயில்வேஸ் கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன். நெக்ஸ்ட் ஒன், சமீபத்துல 10 லட்சம் டன் டோரியம், இது எந்த நாட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா சீனா. உங்களுக்கான கொஸ்டின், சமீபத்துல இந்தியால எந்த ஸ்டேட்ல மகளிருக்கான உரிமை தொகை சோ மாதம் 2500 நாங்க வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க. யாரு இது? உங்களுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.